தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 10/2/2025 திங்கட்கிழமை, புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 6:35 வரை, பிறகு பூசம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 7 நாட்களும் இனிய நாட்களாக மாற என்ன செய்யணும்னு சொல்ல போறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் திருச்சிக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தரை பார்க்கறதுக்காக போனேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் வேணா நான் போயிட்டேன். அவர்கிட்ட போய் வீட்டுக்கு போனால் அவர் வீட்டில் அவர் இல்லை. சரி, வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கேட்டேன் அவர் எங்கே அப்படின்னு. அவர் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிருக்காரு. நாங்கள் என்ன கோயில் அப்படின்னு, இந்த விஷ்ணு இலக்குமியை கும்பிட போயிருக்காரு அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு மீண்டும் ஒரு தடவை நான் போகிற போது சனிக்கிழமை போயிருந்தேன். அப்போ அவர் காலை நேரத்தில் அவர் வீட்டில் இல்லை. எங்கேன்னு கேட்டேன். அனுமனை கும்பிட போயிருக்காரு அப்படின்னாங்க. கல்லுக்குழின்னு ஒரு இடம் இருக்குது திருச்சியில், அதை கும்பிட்டு வந்துடுவார் அப்படின்னாங்க. அப்போ அவர் வந்தவர் சொன்னார், ஒவ்வொரு நாளைக்கும் உரிய தெய்வத்தை நான் பக்கத்தில் இருக்கிறதுனால போய் கும்பிட்டு வர்றேன். அது மாதிரி வந்த பிறகு எனக்கு தொழில் வளம் மிகச்சிறப்பாக இருக்குது. அன்றாடம் ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கை நன்றாக அமையன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி நன்றாக அமைய என்ன செய்யணும்னு அதற்குரிய தெய்வத்தை போய் கும்பிட்டு வந்து என்னுடைய காரியத்தை நான் தொடங்குவேன். எல்லா நாட்களுமே எனக்கு இனிய நாளாகவே அமையுது ஐயா அப்படின்னாரு. அதை உங்களுக்கு நான் தெரிவிக்கணும். திங்கட்கிழமைனா அம்மனை வழிபாடு வச்சுக்கணும். தெற்கு நோக்கி அம்பிகை வழிபாடு வச்சுக்கணும். செவ்வாய்க்கிழமைனா முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு போகணும். புதன்கிழமைனா யாரை கும்பிடணும்? விஷ்ணு புருஷோத்தமனை கும்பிடணும். வியாழக்கிழமைனா குரு வழிபாடு, தென்முக கடவுளை கும்பிடணும். வெள்ளிக்கிழமைனா இலக்குமி. சனிக்கிழமை அப்படின்னா அனுமன். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சிவன் உமையவள். பிரதோஷ நாளில் நந்தி. சரி, இதுக்கெல்லாம் எங்கே போக முடியாது ஐயா, வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னா இந்த படங்களை வீட்டில் வச்சு அதுக்கு முன்னாடி உட்காந்து அதுக்குரிய கவசங்களையோ பாடல்களையோ துதிப்பாடலையோ பாடலாம். அதுக்கு ஒரு இந்த வச்சு இதை பூரா நினைவுபடுத்துகிற விதத்தில் ஒரு அழகான பாடல் கூட உண்டு. திங்கட்கிழமை அம்பிகை பூஜை, செவ்வாய் என்றால் முருகர் வணக்கம், புதன் வந்தாலோ புருஷோத்தமனாம், புனித வியாழன் குரு வழிபாடாம், வெள்ளி என்றாலோ இலக்குமி நோக்கு. வெள்ளிக்கிழமைனா இலக்குமியை பார்க்கணும். அவளுடைய கணக்கன் பார்வை நம்ம மேலே பட்டா அள்ளி கொடுப்பாளாம் பணத்தை. வெள்ளி என்றாலோ இலக்குமி நோக்கு, வேதனை அகல சனிக்கு அனுமன். ஏன்னா சனி வந்தாலே வேதனைகள் வருங்கிறாங்க, அதுக்கு அனுமன். ஞாயிறு சிவனுடன் உமையவள் போற்று, நாட்கள் 7லும் நல்லது நடக்கும்னு ஒரு பாடல். 4 நாட்கள் 7 நாட்களும் இனிது வாழ்க்கை அமைய இது மாதிரி அன்றாடம் உள்ள அந்த நாட்களுக்குரிய தெய்வங்கள் இருக்கு இல்லையா, அதை நம்ம போய் கும்பிடலாம். அல்லது இல்லத்திலேயும் நினைத்து கும்பிடலாம். அதற்குரிய கவசங்களை பாடி மனதாலேயும் நினைத்து உள்ளத்திலும் வைத்து வழிபடலாம். இப்படி வழிபட்டால் 7 நாட்களும் உங்களுக்கு இனிய நாட்களாக அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். 2ஆம் இடத்திலே குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் என்றாலே யோகங்களே முதல் தரமான யோகம். எனவே பணத்தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும். குடும்ப முன்னேற்றம் கூடும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். அது மட்டுமல்ல, சகோதரர்கள் ஒற்றுமையாக வைத்திருக்கும் விதத்திலே விலகிச் சென்ற சகோதரர்கள் கூட விரும்பி வந்து இன்று இணையலாம். இடம் பூமியால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள். காலையிலேயே கலகலப்பான தகவல் வரப்போகிறது. லாபஸ்தானத்திலே சுக்கிரன் உச்சம், அதே நேரத்திலே ராசிநாதன் உச்சம் மட்டுமல்ல, உங்கள் ராசியிலேயே பரிவர்த்தனை யோகம். எனவே மிக மிக அற்புதமான நாள். நீங்கள் எதை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தாலும் அது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, பொருளாதாரத்திலும் நல்ல சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். நண்பர்களை நம்பி நீங்கள் செய்த காரியம் நல்ல விதமாக முடியும். உத்தியோகமாக இருந்தால் உயர் பதவிகள் உங்களுக்கு வரலாம். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பகல் 12:36 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் தனாதிபதி இருப்பதனாலே காலை நேரம் மிக கலகலப்பாக இருக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பாக்கில் வசூலாகி பரவசப்படுத்தும். தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் உண்டு. தொலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும். நண்பர்களை நம்பி செய்த காரியம் நல்ல விதமாக முடியும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, பகல் 12:36 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் உங்கள் ராசிநாதன். ராசிக்கே வருகின்ற பொழுது யோசிக்காது செய்த காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும். காலை நேரத்திலே கொஞ்சம் விரயங்கள் ஏற்படலாம். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். கரைந்த சேமிப்பை ஈடுகட்டுவீர்கள். கட்டிடம் கட்டும் முயற்சியிலே கவனம் செலுத்துவீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உற்சாகத்தோடு நீங்கள் பணிபுரியும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள்.
சிம்மராசினர்களே, விரையாதிபதி சந்திரன் விரயஸ்தானத்தில் மதியத்திற்கு மேல் வருகின்றார். காலை நேரத்தை காட்டிலும் மதியத்தில் உங்களுக்கு விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். வீண் விரயங்களோடு கூட வரலாம். அது மட்டுமல்ல, பிரியமானவர்களோடு பிரச்சனைகள் ஏற்படலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. அதை செய்வோமா இதை செய்வோமா என்றெல்லாம் யோசிப்பீர்கள். அது மட்டுமல்ல, வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. வீண் விரோதங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். அதாவது சமூகத்திலே உயர்ந்த மனிதர்களின் பகையை வளர்த்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மதியத்திற்கு மேல் ஓரளவு உங்களுக்கு மனக்கலக்கம் அகல வேண்டுமானால் வழிபாட்டு கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக இன்று பிரதோஷம். எனவே மாலை நேரம் நந்தியை வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது, 7 ராகு. ஊதிய உயர்வால் உள்ளம் மகிழ்கின்ற நாள். உங்களுக்கு இதுவரை ஊதியத்தில் உயர்வு வரவில்லையே, இவ்வளவு பாடுபட்டு பார்க்கிறோமே, வேலையில் எப்பொழுதுதான் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் என்றெல்லாம் வேதனைப்பட்டவர்களுக்கு இன்று ஒரு நல்ல வாய்ப்பு வரப்போகிறது. உயர் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்யும் அளவிற்கு செவ்வாயின் பலமும் 10 இருக்கிறது. 10 செவ்வாய் இருந்தால் வேலையை விட்டுவிட்டு சுயதொழில் செய்யலாமா என்று கூட ஒரு தடவை சிந்திப்பார்கள். அப்படிப்பட்ட சிந்தனைகள் வெற்றி பெறப் போகிறது. முன்னேற்றத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே குருவின் ஆதிக்கம் இருப்பதனாலே கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். எது செய்தாலும் கடைசி நேரத்தில் தான் உங்களுக்கு அந்த காரியம் கைகூடும். பணப்புழக்கம், பண நெருக்கடி அதிகரிக்கலாம். கைமாற்று வாங்கும் சூழல் கூட உண்டு. ஆரோக்கியத்திலும் கைவலி, கால்வலி, மூட்டு வலி என்று வரலாம். ஆரோக்கியம் சீராக வேண்டுமானால் ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்கள். அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று முழுவதும் உங்களுக்கு தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, இன்று பகல் 12:36 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். நீங்கள் ஏதாவது ஒரு புது முயற்சி செய்ய நினைத்தால் இந்த பகல் 12:36 வரை எதிலும் நீங்கள் ஈடுபடாமல் தானுண்டு தன் வேலையுண்டு என்றே இருக்க வேண்டும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். நேற்றைய பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு குறை கூறிய மேலதிகாரிகளை உங்களை பாராட்டுவார்கள். குரு பார்வை இருப்பதனாலே குரு பார்க்க கோடியின்மை என்பதன் விளைவாக எவ்வளவுதான் சந்திராஷ்டமம் என்று இருந்தாலும் பார்க்கும் குருவால் உங்களுக்கு கொஞ்சம் பலம் அதிகம். எனவே நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு 3ஆம் இடத்திலே சூரியன். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க அரசியல்வாதிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களாக இருந்தால் இந்த மதியத்திற்கு மேல் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கப் போகிறது. இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு பகல் 12:36 மேல் சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தை காட்டிலும் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் கொஞ்சம் அதிகரிக்கலாம். பணப்புழக்கம் குறைவாக இருக்கும். உதவி செய்வதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். எனவே ஏதாவது ஒரு காரியம் செய்ய நீங்கள் நினைத்தால் அதிகாலையில் செய்து விடுவது நல்லது. ஒரு புது முயற்சிக்கு ஒரு பெரிய மனிதர்களை பார்க்க நினைக்கிறீர்கள் அல்லது ஏதாவது உதவி பெற நினைக்கிறீர்கள் என்றால் காலை நேரத்திலேயே அந்த காரியத்தை முடித்துவிட்டால் ஓரளவேனும் அது நடைபெறலாம். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதனாலே சச்சரவுகள் அதிகரிக்கும். எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் நீங்கள் தீட்டிய திட்டங்கள் திசை மாறி செல்லும். நடந்தது ஒன்று, நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்றுமாக கூட இருக்கலாம். அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையும். கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். மகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வாழ்க்கை துணை வழியே நன்மைகள் கிடைக்கின்ற நாள். கல்யாணம் ஆகாதவர்களாக இருந்தால் உங்களுக்கு கல்யாண கனவுகள் நனவாகும் விதத்திலே நல்ல வரன்கள் வரலாம். சூரியன் அஷ்டமாதிபதி இருக்கிறாரே என்று கவலைப்பட வேண்டாம். பெரிய உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென உத்தியோக மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் இப்பொழுது தென்படும். ஆனால் அந்த அறிகுறிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வது நல்லது. இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வாகன மாற்றங்கள் போன்ற மாற்றங்களை வரவழைத்துக் கொடுக்கின்ற நாள் இந்த நாள். அதிலும் இன்று பிரதோஷம். எனவே நந்தியை வழிபடுவது நல்லது. இடர்பாடுகள் அதிகரிக்கின்ற நேரத்திலே நீங்கள் ரிஷபத்தை வழிபட வேண்டும். அதாவது நந்தியை வழிபட வேண்டும். இந்த மாலை நேரம் நீங்கள் நந்தியை வழிபட்டாலே உங்களுக்கு மகிழ்ச்சி நிலைத்திருக்கக்கூடிய விதத்திலே நல்ல காரியங்கள் நடைபெறும். கும்பராசி நேயர்களே, ராசியிலேயே சனி, புதனும் சனியும் நட்பு கிரகம். அந்த உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு அதிபதி ராசியில் இருக்கின்றார். பிள்ளைகளால் பெருமை சேரும். படித்து முடித்த பிள்ளைகள் வேலை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு வேலை கிடைக்கும். அயல்நாடு செல்ல ஏதேனும் முயற்சித்தால் அது கைகூடலாம். கல்யாணம் சம்பந்தமாக ஏதாவது நீங்கள் செய்திருந்தால் அந்த பலன்கள் முடிவாகலாம். பொதுவாக தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி போன்றவைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நேரம். 2லே சுக்கிரன் இருக்கின்றார். எனவே ஆடை ஆபரண அலங்கார பொருட்கள் வாங்குவதிலே அக்கறை காட்டுவீர்கள். வீட்டை நீங்கள் சீர்படுத்துவதிலே உங்களுடைய கவனம் செல்லும். என்ன இருந்தாலும் இந்த மதியத்திற்கு மேல் நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக நந்தி வழிபாடு நன்மை தரும்.
மீனராசினியர்களே, சுக்கிரபலம் நன்றாக இருப்பதனாலே அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயம் கிடைக்கும். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனாலே பெற்றோர்களின் ஒத்துழைப்போடு நீங்கள் இருந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடப் போகின்றீர்கள். 3ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் குரு. உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்ற நண்பர்கள் இருக்கின்றார்கள். ராசியிலேயே ராகு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். புதிய வாகனம் வாங்கி மகிழும் யோகம் கூட இன்று உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.